சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவன் எதுக்காக வழியில் நிக்கிறான்? அவன் நிக்கிறத பார்த்தா எனக்காக தான் நிக்கிறான் போலயே. மாப்பிள்ள சார் கொஞ்சம் நில்லுங்க. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்னதை கேட்டு வண்டியை நிப்பாட்டினதுக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ள சார். என்ன விஷயம்? எதுக்காக நிறுத்த சொன்ன? மாப்பிள்ள சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இப்ப நீங்க தப்பா எடுத்துக்கூடாது மாப்பிள்ள சார். இப்ப நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிற கம்பெனியை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, என்ன பேசணும்? அம்மாவோட எதிரி கம்பெனியான ஜேபி கம்பெனியில வேலைக்கு சேர்ந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் எங்க வேலை செஞ்சா உனக்கு என்ன? அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள சார். ராஜேஸ்வரி அம்மாவோட மாப்பிள்ள நீங்க. அம்மா உங்களை கார்மெண்ட் கம்பெனிக்கு மேனேஜர் ஆக்கி அழகு பார்த்தாங்க. நீங்க போய் அம்மாவோட எதிரி கம்பெனியில போய் வேலை பார்த்தா நல்லாவா இருக்கும்? அம்மாவுக்கு அது பெருமையாவா இருக்கும்? எது என்கிட்ட நேர்ல பார்த்து பேச தைரியம் இல்லாம வீட்டு வேலைக்காரன் ஒன்னு அமுச்சு வச்சிருக்காங்களா? ஐயோ அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள சார். நானாதான் உங்களை பார்த்து பேசலான்னு. நான் வந்தது கூட வீட்டுல யாருக்கும் தெரியாது சார். ஏற்கனவே அம்மாவுக்கும் ஜேபி கம்பெனிக்காரங்களுக்கும் பிரச்சனை இருக்கு சார். இதுல நீங்க வேற ஜேபி கம்பெனிக்கு வேலைக்கு போறது சரியில்லை மாப்பிள்ள சார். நீங்க ஜேபி கம்பெனிக்கு வேலைக்கு போற விஷயம் தெரிஞ்சும் அம்மாவும் சூர்யாவும் உங்ககிட்ட ஒன்னும் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள சார் தயவு செஞ்சு நீங்க அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக வேண்டாம் மாப்பிள்ள சார். நீங்க மறுபடியும் நம்ம கம்பெனில இருந்து வேலைக்கு சேருங்க. நான் அம்மா கிட்டயும் சூர்யா கிட்டயும் சொல்றேன். ஆஃப்டர் ஆல் வீட்டு வேலைக்காரன் நீ எனக்கு வேலை வாங்கி கொடுக்க போறியா? என்ன இப்படி எல்லாம் பேச சொல்லி என்ன அவமானப்படுத்த சொல்லி அந்த சூர்யா சொன்னானா இல்ல அவங்க அம்மா சொன்னாங்களா? ஐயோ மாப்பிள்ள சார், இதுல சூர்யாவுக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம அவங்களை எடுக்கிறீங்க? நீ சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? ராஜேஸ்வரி அம்மாவோட சம்பந்தம் இல்லாம அந்த வீட்டுல ஆபீஸ்ல எதுவும் நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு சூர்யா என்ன அடிச்சு அவமானப்படுத்தி வெளியில போடான்னு சொன்னப்போ அவங்க வேடிக்கை பார்த்து தானே இருந்தாங்க. நான் திரும்ப அவங்க காலில் விழுந்து கெஞ்சுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி எதுவும் நடக்காததால நான் சுயமா வேலை தேடிக்கிட்டேன்னு தெரிஞ்சதும் என்ன பழையபடி அவங்க அடிமையாக்க திட்டம் போட்டு உன்னை தூது அமைச்சிருக்காங்க. ஐயோ அப்படி சத்தியமா என் மேல சத்தியமா இல்லவே இல்ல மாப்பிள்ள சார். நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்பதான் நான் ராஜேஸ்வரி அம்மா பத்தி சரியா புரிஞ்சிருக்கேன். என்னை அசிங்கப்படுத்தி என்னை அவமானப்படுத்தினவங்கள ஒரு வழி பண்ணணும் தான் நான் அங்க போய் வேலைக்கு சேர்ந்தேன். கண்டிப்பா உங்க அம்மாவோட கம்பெனியை காலி பண்ணாம விட மாட்டேன். அந்த ராஜேஸ்வரியும் சூர்யாவும் என்கிட்ட வந்து நிக்கணும். நீ வேணா இப்பவே வந்து என்கிட்ட சேர்ந்துக்கோ. அவங்க தர சம்பளத்தோட உனக்கு நான் அதிகமா தரேன். வேணாம் மாப்பிள்ள சார், நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. அம்மா ரொம்ப நல்லவங்க. நீங்க ஜேபி கம்பெனிக்கு வேலைக்கு போகாதீங்க. அது அம்மாவுக்கு தான் அவமானம். அவங்க அவமானப்படணும். அவங்களாலையும் அவங்க பெத்த பொண்ணுனாலையும் நான் தினம் எப்படிலாம் அவமானப்பட்டு இருக்க தெரியுமா? அந்த அம்மாவுக்கு வலினா என்ன அவமானம்னா என்னன்னு தெரியணும். அவங்கள அவமானப்படுத்தாம நான் விட மாட்டேன். வேண்டாம் மாப்பிள்ள சார். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாருங்க அந்த ஆத்திரத்துல நீங்க வார்த்தையை விட்டுட்டு இருக்கீங்க. நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? நான் எப்படி உனக்கு மாப்பிள்ளை ஆவேன்? சும்மா மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு இருக்க. மாப்பிள்ள சார் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஏன் திட்டுங்க, ஏன் இங்க பாருங்க என்ன அடி வேணாலும் அடிச்சுக்குங்க. ஆனா அந்த ஜேபி கம்பெனிக்கு மட்டும் வேலைக்கு போகாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் விடு. எப்படியாவது கெஞ்சி என் கையில காலில் விழுந்து நான் ஜேபி கம்பெனிக்கு வேலைக்கு போறதை தடுத்து நிறுத்த சொல்லி உனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? ஐயோ அப்படிலாம் இல்ல சார். அவங்க கிட்ட போய் சொல்லு, நான் ஒன்னும் அவங்க புருஷன் மாதிரியும் அவங்க மக மாதிரியும் நான் அவங்களுக்கு அடிமை இல்லைன்னு. அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரிதான் இருக்காங்க. ஆம்பளைய அடிமையாக்குறாங்க. அது என்கிட்ட நடக்காது. யார பத்தி என்ன வார்த்தை பேசுன? சாரி மாப்பிள்ள சார் ப்ளீஸ் மாப்பிள்ள சார். அம்மாவை பத்தியும் இளமதியை பத்தியும் நீங்க பேசுனதை கேட்டு நான் டென்ஷன் ஆயிட்டேன். மன்னிச்சிருங்க மாப்பிள்ள சார். சாரி மாப்பிள்ள சார். சாரி. வீட்டு வேலைக்கார நீ
என் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா ஒண்ணு? சாரி மாப்பிள்ள சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உங்க சட்டையில நான் கைய வச்சிருக்க கூடாதுதான். அதுக்காக வேணா என்ன 2 அடி அடிச்சிருங்க மாப்பிள்ள சார். நீங்க அந்த ஜேபி கம்பெனிக்கு மட்டும் வேலைக்கு போகாதீங்க. இந்த மாதிரி சூர்யா வந்து என்கிட்ட வந்து கெஞ்சினாலும் நான் இந்த வேலையை விட மாட்டேன். நான் அந்த ஜேபி கிட்ட தான் வேலை செய்வேன். உங்க அம்மாவுக்கு எதிரி நான் தான்டா. வேணாம் மாப்பிள்ள சார். மாப்பிள்ள சார், மாப்பிள்ள சார். இளமதி